A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். அடுத்து சிறப்பு பேச்சாளராக வருகை தரும் காமராஜர் பிறந்த மண்ணிலிருந்து வேலூர் மண்ணுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வருகை தந்திருக்கும் எங்கள் ஐயா பவளக்கண்ணு. பவளம் என்றால் செவ்வாய், கண்ணு என்றால் சூரியன். முதன்மை என்றால சூரியன் செவ்வாய் சொல்லுவோம். அந்த சூரியன் செவ்வாய் தலைமையை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். உலகம் யாவையும் இருக்குதா தாமுல வாக்களும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அன்னவர் கே சரணாங்களே. 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ரோஷன் சொன்னார், பவளக்கண்ணன் சொன்னார். இந்த பேர் வச்சதுக்காக வேண்டிய நான் விவரம் தெரியாத காலத்தில் அடி வாங்கினேன். எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடித்து ஹைஸ்கூல் போயிருந்தோம். முதல் பீரியடு தமிழ் வாத்தியார் எல்லாரும் அவன் பேரை சொல்லுங்கடான்னாரு. வரிசையாக சொன்னான். எல்லோரும் முடித்த பிறகு நீ மட்டும் இங்கே வா அப்படின்னாரு. போனேன். பேர் என்ன சொன்னான்னாரு, பவளக்கண்ணன் அப்படின்னேன். கை நீட்டுனாரு. நீட்டினேன். ஒரே அடி இப்போ இந்த பரம்புல கையில் வச்சுருந்தது. எனக்கு எதுக்கு அடிக்கிறாரு என்னன்னே தெரியல. கண்ணெல்லாம் செவந்து போய் அழுக வந்து கண்ணீர் வந்துச்சு. போ உங்கள் ஒப்பம் வச்ச பேர் இப்போ தான் உனக்கு சரியாக இருக்குது அப்படின்னாரு. பவளம் போல் செவப்பாக இருக்குது, பேர் வச்சுருக்கான பேர் அப்படின்ட்டு வச்சிட்டேன். அடுத்து நம்ம தம்பி சில விஷயங்கள்லாம் சொன்னார். சிரார்த்தம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னார். ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடியது சிரார்த்தம். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பும் அதை ஒட்டியே இருக்கு. திதேஞ்ச ஸ்திரீயம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஸ்ரீ அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். திதேஞ்சம் அப்படின்னா திதியின் வழியாக செல்வம்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு 4 இல்லை ஒரு 5 வருடம் இல்லாட்டி மேக்சிமம் ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி திதியை வச்செல்லாம் பலன் சொல்கிறதெல்லாம் கிடையாது. வெறும் ராசி லக்னத்தை மட்டுமே வச்சு சொல்லப்பட்டது. நம்ம சிவசூரியன் இது 5வது சர்வதேச மாநாடு. இந்த மாநாடு 5 மாநாடுகளில் நான் நெருங்கி ஒரு 3 மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக மதுரையில் நடந்தது, திருச்செங்கோட்டில் நடந்தது, 2வது மதுரையில் நடந்தது. அதற்கு பிறகு திருப்பி ஒரு இடத்துல நடந்தது. இப்போ இந்த மாநாடு நடந்தது. இந்த 3 மாநாடுகளையும் நடந்திருக்கிறேன். அவர் முதல்ல மாநாடு நடத்தும் போதே என்ன ஒரு ஆம்பிஷனோட ஒரு குறிக்கோளோடு நடத்தியிருந்தார். 9 கிரகங்களுக்கு உண்டான 9 கிரகங்களையும் வைத்து ஒவ்வொரு மாநாடு நடத்துவது, ஒவ்வொரு கிரகங்களினுடைய பெயரால் அப்படின்னு முதல் அதை டாபிக் எடுத்து மதுரையில் வச்சு பேசும்போது நான் சூரியனை வச்சு பேசினது. அவர் நடத்துறதுல அவர் சொன்னது மாதிரியே ஒரு செய்தி குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாருமே அன்னைக்கு ஒரே நாள் எல்லாத்துக்கும் டாபிக்கே கிடையாது, எல்லாரும் சூரியனை பற்றியே பேசணும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வைகள் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்தை வச்சும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லணும், அதை பற்றின எல்லா விஷயங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நடத்தினார். நல்ல விஷயந்தான் அது. இப்போ அதே மாதிரி 12 லக்னங்கள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கார். அவரோட இந்த ஜோதிட சேவையை தொடர்ந்து செய்யணுங்கிறத நான் மனமாற வேண்டி விரும்பி அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த பஞ்சாங்கத்தில் நம்ம எல்லாரும் சொல்லும்போது, நடைமுறையில் சொல்லும்போது, பஞ்ச அங்கங்களை பற்றி சொல்லும்போது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம் அப்படின்னு ஆர்டரில் சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல திதி தான் சொல்லியிருக்காங்க. திதேஞ்ச ஸ்திரியம் ஆப்னோதி. அதுக்கடுத்து வாராத் ஆயுஷ் வர்தனம். மூணாவது நட்சத்திரதாஸ் ஹரதி பாவம். யோகாத் ரோக நிவாரணம். கருணாத் காரிய சித்திக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் முதல்ல சொல்லியிருக்கிறது திதி தான். அப்போ திதியினுடைய செயல்பாடுகள் அது என்ன விஷயத்தை எல்லாம் சொல்லும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தினுடைய அடிப்படையான பாடம். விதி மதி கதி இதை வச்சு பலன் சொல்வது. அப்படித்தானே சொல்றோம். அப்ப இந்த திதியை பற்றி சொல்லும் போது திதேஞ்ச ஸ்திரியம், இதை எப்படியெல்லாம் சொல்வது, எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்துவது. இப்போ நிறைய விஷயங்கள் ஷார்ட்கட் வந்துருச்சு. நம்ம தம்பி சொன்னது மாதிரி சூரியன் சனி இருந்தால் பாட்டில் போய் விட, புதன் செவ்வாய் இருந்ததுன்னா ப்ளூ கலர் ரிப்பனை வெட்டு, ராகுல இருந்தால் இப்படி வெட்டு அப்படி வெட்டு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு 4 வருஷம் சொல்கிறாங்க. குருவினுடைய வரிசை எண்ணிக்கை 3வது. ஆனால் குரு இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் கடிச்சிக்க முடியுமா? ஏன் சின்ன பிள்ளையில பிறகு கொண்டு அம்மா அப்பாவே சொல்லிக் கொடுக்க வேண்டியான, ஏன் 5 வயசில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்? ஏன் சேர்க்கணும்? ஒரு டிசிப்ளினோட வரணும் ஒரு விஷயம். அது அவங்க வழியாகத்தான் வரணும். அதை மாதிரி தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம். வாஸ்து பாலச்சந்தர் முக்கிய ஒரு வாஸ்துவை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுவார் முகநூலில். நீங்கள் போகிற போக்கில் நான் ஒன்று கேட்டேன், எல்லாம் சரியாக இருக்கும், ஈசானிய மூலையில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வைங்க எல்லாம் சரியாக போகும்னா சரியாக போகுமா? அது அவர் பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச வித்தியை நமக்கு தெரிஞ்சதோடு நிப்பாட்டிக்கணும். 50 லட்ச ரூபா எடுத்து வீடு கட்டியிருப்போம், கிரகப்பிரவேசம் வச்சுருப்போம். வீட்டுக்கு வரவன் சொல்லுவான், இந்த கிச்சனை நீங்கள் கொஞ்சம் இப்படி வச்சுருக்கலாமே. சரி ஒரு 5 லட்ச ரூபா கொடு அப்படின்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஸோ அது மாதிரி தான் சில விஷயங்கள். அப்போ இந்த திதிக்குள்ளர என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு 5 வருடங்கள் நான் சொன்னது மாதிரி இந்த திதி யோகம் கரணம் இப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ராசியையும் லக்னத்தையும் தசா புத்திகளையும் இதை வச்சு தான் பலன் சொன்னோம். அன்னைக்கு இந்த ஜோதிடம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. சில விஷயங்கள் நுட்பமாக செய்யும் போது தான் அந்த விஷயங்கள் வெளியில வந்தது. லக்னத்தையும் ராசியையும் வச்சு ஒரு ஜாதகத்தில் பாவ ரீதியான பலன்கள் சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி திதிக்கு பாவம் போட முடியுமா? முடியாது. நித்தியநாம யோகத்துக்கு பாவம் போட முடியுமா? போட முடியாது. கரணத்துக்கு பாவம் போட முடியுமா? நீங்க எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் முடியும். ஜோதிடத்தில் எல்லாமே மறைபொருளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. எதுவும் ஈஸியாக சொல்லப்படவில்லை. ராத்திரி பால் காய்ச்சி அதில் கொஞ்சம் போல தயிரை ஊற்றி ஊற்றினா தான் மறுநாள் காலையில் அது தயிர் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆகாது. அதை மாதிரி தான் இது. இப்போ நான் ஜோதிடத்தில் முதல்ல கேட்டேன், விதி மதி கதி இல்லாட்டி லக்னம் ராசிக்கு பாவம் போடுறோன்னு சொன்னோம். விதிங்கிறது என்னது? யாராவது சொல்லுங்க. லக்னத்தை வச்சு பாவம் போடுறோம், ராசியை வச்சு பாவம் போடுறோம். இது விதியும் மதியும் ஆயிடுச்சு. கதிங்கிறது என்னது? சூரியன். அந்த சூரியனை வச்சு பாவம் போடுறீங்களா? பாவம் கனெக்ட் பண்றீங்களா?
ஏன் பண்ணுறதில்ல? ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கான், விதி சரியில்லை என்றால் மதியைப்பார், மதி சரியில்லை என்றால் கதியை பாருங்கிறா. யாராவது சூரியனை வச்சுட்டு பலன் சொல்றீங்களா? அதுதான் கதி. ஒருத்தனை சொல்றான் வாழ்க்கையில் நொந்து போய் வாரான் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் கதியத்து போயிட்டான்னு சொல்றோம் இல்லையா? கதி கெட்டவன், அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அவனுக்கு லாயக்கே இல்லை. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் கதி. அப்போ அது சூரியனை வச்சு சொல்லியிருக்கான். அப்போ சூரியனை வச்சு நம்ம எதை சொல்லலாம்? அதுதான் திதி சார். சார் இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்கு. நாங்க படிச்ச காலத்துல இப்படி பணம் இருக்குன்னு கிடையாது, நேரமும் கிடையாது, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்களும் கிடையாது. ஒரு சின்ன குழந்தை நிக்கிறதுக்கு எந்த விதமான போராட்டங்கள் நடைபெற்றதோ அத்தனை போராட்டங்களையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். கீழே தானா உழுகணும், தானா எந்திரிக்கணும், அடி உழுகும். இதுல வேற அம்மா வேற உன்னை எந்திரிச்சு நிக்காதேன்னு சொன்னேன்ல, ஏன் எந்திரிச்சு நின்ன கீழே விழுந்தேன்னு அவர் 2 சாத்துவா. அது மாதிரி தான் ஒரு பலன் சொல்லும் போது தப்பா சொல்லி எங்களை நாங்களே கரெக்ட் பண்ணி உலகத்தில் அடி வாங்கி அப்படிதான் சார் படிச்சுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வெறும் 500 ரூபா கிளாஸை கொடுத்துட்டு எனக்கு மூராத்தையும் சொல்லி கொடுனா எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? இன்னைக்கு இந்த மீட்டிங் இப்போ போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு ஷீல்டு இத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு. இத்தனை பேரும் வந்திருந்தாலே இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கும். கமெண்ட்ல என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க பேசுறத பேசுங்க சார், நான் வீடியோல பாத்துக்கிறேன். லியோனி பட்டிமன்ற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க பேசுறத பேசுங்க சார், நான் பேசிக்கிறேன். எதுக்கு யாருமே இல்லாம நான் செவத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறதா? சார் அடிபட்டவனுக்கும் மிதிப்பட்டவனுக்கும் தான் சார் வலி தெரியும். 1977 78 ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சவன். இன்னைக்கு காலையில் நான் 6 மணிக்கு எங்கள் வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து நான் பேசுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்? தப்பு வந்துடக்கூடாது. ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு ஜோதிடம்ங்கிறது இல்லைங்க சார், அதை விட முக்கியமான விஷயம் வாழ வைக்கிறதுங்கிறது கூட. நல்லா வாழ வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நாளைக்கு சாக போகிறவங்க உங்ககிட்ட வந்து ஜோதிடம் பார்த்தா கூட நீ நல்லா இருப்பேன்னு சொல்லணும். ஏன்னா ஜோதிடன் ஒரு தெய்வக்கியன், அவனோட வாக்குக்கு ஒரு பலிதம் இருக்கு. 1000 பேர் நீ நாசமா போவா அப்படின்னு சொன்னா கூட பெத்த தாய் ஒண்ணுமே சொல்லலாம், நீ நல்லா இருன்னு சொன்னா அவன் நல்லா தான் சார் இருப்பான். அத மாதிரி தான் ஜோதிடன். உனக்கு எல்லாம் நல்ல காலம் வருதுடா, இந்த குரு பயிற்சி போனால் சரியா போகும், சனி பயிற்சி போனால் சரியா போகும், எல்லாம் நல்லா வருவான். அவனோட பாசிட்டிவிட்டி தான் சார் அவனுக்கு உள் போகும். நம்ம நாட்டில் பூரா அதுலேயும் இப்போ நீங்கள் வேலூரில் எடுத்துட்டிங்கன்னா டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட 500 பேர் டாக்டர் இருப்பாங்க. இந்த 500 பேரில் எத்தனை டாக்டர் மனநல டாக்டர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால்? மனநோய் தீர்க்கக்கூடிய டாக்டர் ஒரு 5 பேர் இருப்பான், இல்லை ஒரு 10 பேர் இருப்பான். 500 பேர்த்துக்கு 5 பேர் 10 பேருங்கிறது எத்தனை சதவீதம் சார்? 1% இல்லை 2% பேர். 2% பேர் இந்த உலகத்தை இந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அவனால் மனநல சிகிச்சை அளிச்சிட முடியுமா? அதை பூராத்தையும் மறைமுகமாக செய்கிறவன் ஜோதிடர் சார். அதை பூராத்தையும் செய்கிறவன் ஜோசியன் சார். காலையில் 8 மணிக்கு எந்திருக்கிற தரித்திரம் பிடிச்சவனே காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளையார் கோயிலுக்கு போடான்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் ஜோசியம் முதல் மனநல மருத்துவர். ஒருத்தன் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டாவே அவனுக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சார். இதை பெத்த தாய் சொன்னால் ஏற்றுக்க மாட்டான், பெத்த தகப்பன் சொன்னால் செய்ய மாட்டான், ஒரு ஜோசியம் சொன்னால் கேட்பான். இன்னைக்கு இந்த காசி ஜாதகம் காசி அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட காசிக்கு மட்டுமே ஒரு 27 தடவை 28 தடவை போயிட்டு வந்துட்டேன்.
அதாவது பொழுது போகிற மாதிரியே வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும் முடிவு பண்ணோம், போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனோம். நாங்கள் போகிற காலத்துல எல்லாம் அவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. முதல்ல போகும்போது 96 போனோம். 10 நாள் ரிட்டர்ன் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிற டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா டிக்கெட்டு கிடைக்காது, ஒரே ட்ரெயின் தான் வரும் போகும், கங்கா காவேரி மட்டும்தான் சென்னையிலேருந்து. அப்படி போகும்போது இப்போ 2018 ஒரு பேக்கேஜ் டூரில் திடீர்னு ஒரு போக வேண்டிய சூழ்நிலை. போனேன். ஒரு ஃபேமிலி எங்கள் கூட வந்திருந்தாங்க. ஒரு அம்மா, ஒரு பையன், அவங்களோட 3 பெண் குழந்தைகள், சகோதரிகள் 3 பேரும். எல்லாருமே 50 வயதை கடந்தவர்கள். அவங்க அப்பா செத்து 16 வருஷம் ஆச்சான். அந்த அம்மாவினுடைய ஆசை, நான் காசிக்கு போகணுண்டான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லி இந்த தடவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ அதை நடத்தினவர் என் நண்பர். நாங்கள் கயா போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இந்த ஆன்மீக ஸ்பீச்செல்லாம் அவங்கவுங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ வரும்போது சொன்னார், அண்ணே நீங்கள் கொஞ்சம் இந்த திதி கொடுத்ததை பற்றி, சிராட்டத்தை பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னாரு. சரின்ட்டு நான் காசியில் இந்த கயாவில் பிண்டம் கொடுக்கறது எப்படி, யார் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசினேன். 1988 எனக்கு ஒரு வளர்ப்பு தந்தை தாய் இருந்தாங்க. அவர் இறந்துட்டாங்க. அப்போ ஊரே எதிர்த்து சொல்கிறாங்க, பவளம் தான் அவங்களுக்கு எல்லா காரியங்களும் ஈமைக்கரிகள் செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் அதை செய்யக்கூடாதுங்கிறான். உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது நீ பெரியப்பாவுக்கு போய் செய்யக்கூடாது. எங்கள் பெரியம்மாவோ, நான் அவங்கள பெரியம்மா பெரியப்பான்னு கூப்பிடல, அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எங்கள் பெரியம்மாவோ என் வீட்டுக்காருக்கு அவன் தான் செய்யணும். எங்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி குழந்தை இல்லாதவங்க இறந்தான்னு சொன்னால் அந்த நாவிதர் இருக்கார் இல்லையா, பார்பர், அவர் தான் கொல்லி வைக்கிற பழக்கம். என் வீட்டுக்காருக்கு அப்படியெல்லாம் யாரும் வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட வந்து அழுகிறாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மணி, நீங்கள் போங்க, என் பையன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வச்சாச்சு. மறு வருஷம் திதி கொடுக்கணும். கொல்லி வச்சவன் மறு வருஷம் திதி கொடுக்கணும். அப்போ இந்த ஒரு வருஷம் மட்டும் திதி கொடுத்துட்டு நிப்பாட்டிக்கலாம், அடுத்தடுத்த வருஷத்துக்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டாம், ஏன்னா உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, பெற்றவங்க இருக்கும்போது பண்ணக்கூடாது. நானும் அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள், 88 8 ஆண்டு இல்லை, ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு மேலே போயிடுச்சு. பிறகு ஜோதிடம் படிக்கிற காலத்தில் மனு தர்மத்தை பற்றி படிக்கும்போது தான் இந்த விஷயங்கள் வருது. யார் ஒருவர் 12 ஆண்டுகள் ஒருவரை சந்திக்கவில்லை என்றால், பழகி நீங்கள் சந்திக்கலைன்னா அவங்களுக்கு திதி கொடுக்கலாம். 2 பேரும் ஒன்றா பழகுறோம், அதுக்கு அடுத்து ஒரு 12 ஆண்டு காலம் 2 பேத்துக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை, நான் அவரை பார்க்கல, இவர் அவரை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அவருக்கு சிரார்த்தம் கொடுக்கலாம். அவர் உயிரோடே இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாது, கொடுக்கலாம். இந்த விஷயம் எதுக்காவது யாருக்காவது தெரியுதா? ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலேயும் உள்ள அடிப்படை விஷயம் இதுக்குள்ளே தான் இருக்குது. 12 ஆண்டு காலம் ஏன் வனவாசம் போச்சோன்னான்னு தெரியுதா அவங்களுக்கு? 1 வருடம் அஞ்ஞாத வாசம். 12 ஆண்டுகளில் யாராவது ஒருவரை பார்த்துட்டால் பார்க்கணும் தான் 1 வருஷம் அஞ்ஞாத வாசம். நீங்கள் யார் கண்ணுக்குமே தட்டுப்படக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பகுப்பாய்வு பண்ணி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த திதி கொடுத்ததை பற்றி நான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதில் 64 பிண்டம் வச்சு கொடுக்கறது இப்போ வந்து 32 பிண்டம் வச்சு கொடுப்பாங்க. இங்கே வரும்போது நம்ம ஊர்லெலாம் 3 பிண்டம் வச்சு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த ஒவ்வொரு பிண்டத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொல்லும்போது ஒவ்வொரு பிண்டத்தையாக கரைக்கும் போது 16 பிண்டங்கள் வெறும் பெத்த தாய்க்கு மட்டுமே சார். பாக்கி உள்ள 16 பிண்டங்கள் தான் மற்ற எல்லா ஜீவன்களுக்கும். உங்கள் வீட்டில் வளர்த்த நாய்க்கு கூட கொடுக்கலாம், காசியில் கயால். உங்கள் வீட்டில் ஒரு குருவி கிளி வளர்த்திங்கன்னா கொடுக்கலாம், உங்கள் கூட பழகினவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் பெத்த தாய்க்கு மட்டும் 16 பிண்டம் கொடுக்கணும்.
அந்த பிண்டத்துக்கு சொல்லும்போது ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லுவான். எவன் ஒருத்தன் கல்லூலி மங்கனாக இருந்தாலும் அவன் கண்ணிலையும் கண்ணீர் வரும் சார். அன்னைக்கு அந்த காட்சியை தான் அவர் பார்த்தேன். நான் இதை சொல்லி முடித்த உடனே ஓடுற பஸ்ஸில் டகார்னு வந்து காலில் வந்து உளுந்து என் காலை பிடிச்சி கட்டி கதறினார் அவர். அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஆச்சரியம். என் பிள்ளை ஒரு நாளும் அழுததே இல்லை சார். ஆனால் இந்த விஷயத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் அழுகிறான். என்னன்னு கேட்டால் அந்த மந்திரத்தில் சொல்லுவான், எனக்காக வேண்டி நான் வயிற்றில் உன்னோட கர்ப்பத்தில் இருக்கும்போது உனக்கு பிடித்தமான உணவுகள் எத்தனை உணவுகளை எனக்காக வேண்டி உள்ளே இருக்கிற எனக்கு ஒத்துக்காதுங்கிறதுக்காண்டி நீ தியாகம் பண்ணியோ அதற்காக வேண்டி இந்த ஒரு பிண்டம். உன் வயிற்றுக்குள்ளே நான் இருக்கும்போது எத்தனை முறை உன்னை வயிற்றில் உதைச்சிருப்போனோ அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு நீ சகிச்சுக்கிட்டு இருந்தியோ அதற்கெல்லாம் ஒரு பிண்டம். அடுத்து பிண்டம் கொடுக்கும்போது சொல்லுவான், எனக்காக வேண்டி உன்னோட தூக்கத்தை தியாகம் பண்ணியிருக்க. நல்ல தாய் படுத்திருப்பா, தூங்கிக்கிட்டு இருப்பா, திடீர்னு எந்திரிச்சு திரும்பி படுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படியே திரும்பி படுக்க முடியாது, எந்திரிச்சு உக்காந்து திரும்பி படுக்கணும். அப்படி இல்லை அப்படியே திரும்பி படுத்துனா குடல் சுத்திக்கும்னு சொல்லுவாங்க, இந்த மாலை சுத்திக்கும்பாங்க. அதனால் உக்காந்து திரும்பும்போது அவள் தூக்கமே கலைஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு படுத்தாலும் தூக்கம் வராது. இதற்காக வேண்டி எத்தனை நாள் என்னோட தூக்கத்தை தியாகம் பண்ணியோ அதுக்கெல்லாம் ஒரு பிண்டம் அப்படின்னு சொல்லி இப்படி அந்த 16 பிண்டங்களை கொடுப்பாங்க. நமக்கு இந்த ஊனையும் உடலையும் கொடுத்த தாய் தந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த மரியாதை தான் அந்த எள்ளும் தண்ணியும் சிரார்த்தம்ங்கிறது. சிரார்த்தம்ங்கிறது வந்து இன்னும் சொல்லப்போனால் தம்பிகிட்டெல்லாம் சொன்னால் வேதம் படித்தவங்கலாம் எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது அப்படிம்பாங்க. நான் இவ்வளவுலாம் சொன்னால் கூட நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், எள்ளும் தண்ணியும் கொடுத்தா தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர்களை நினைக்க வேண்டிய ஒரு நாள், மனமாற நினைக்க வேண்டிய ஒரு நாள். அதனால தான் அமாவாசை அதை சொன்னேன். ஏன்னா அது எந்த காலண்டரையும் பார்க்க வேண்டியதில்லை, ஒரு ஞாபகம் வந்துடும். இன்றைக்கி என்னோட அப்பாவையும் அம்மாவையும் நினச்சா என் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணும், அது போதும். இன்னும் நம்ம செய்கிறோம், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வந்தால் பாவமெல்லாம் தீர்ந்து போகும். அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா பாவம் தீர்ந்துன்னா டெய்லி கொடுக்க வேண்டியதானே? அதை மாதிரி நீயும் கொடுத்துக்க வேண்டியதானே? டெய்லியோ ஒரு கை அகத்திக்கீரை கொடுத்துட வேண்டியதானே? அன்னன்னைக்கு பாவம் அன்னன்னைக்கே தித்துவலி ஆகிடும்ல. அப்படி கிடையாது. நம்ம ஆட்கள் சொன்னதனுடைய சூட்சமமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு நாள் ஒரு அகத்திக்கீரைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது எத்தனை நாள் அதனுடைய உடல்ல அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபுலேஷன் இருக்கு. ஒரு நாள் அந்த உணவை அந்த பசு சாப்பிட்டுச்சு, அகத்திக்கீரையை சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய உடலுக்குள்ள 4 இறப்பைகள் உண்டு. மனிதர்களுக்கு மாதிரி ஒரு இறப்பை கிடையாது. அது அப்படியே மென்று 4 இறப்பையிலையும் வச்சுக்கும். திருப்பி அதை கொண்டு வந்து அசை போட்டு திருப்பி அதை எக்ஸ்ட்ராக்டை முழுங்கிக்கிட்டே இருக்கும். இப்படி முழுங்கும் போது முதல் நாள் அந்த கீரையில் உள்ள அசுத்தங்கள் வெளியில் ஏறும். நீர் ஜலமாக, மழை ஜலமாக, சிறுநீராகவும் அது அந்த சாணமாகவும் வெளியேறும். இப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராசஸாக நடந்து அது இரத்தமாக மாறுவதற்கு 24 நாள் ஆகுங்கிறான். அதற்கு பிறகுதான் அந்த இரத்தத்திலிருந்து இரத்தம் பாலாக மாறணும். அந்த பாலில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு சேரணும். இது சேர்றதுக்கு 4-5 நாட்கள். அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தான பால் வரும். எப்போ வரும்னா 30வது நாள் வரும். அப்போ அதுக்குள்ளே அடுத்த அமாவாசை வந்துருமா? அப்போ அடுத்த தடவை கொடுப்பீங்களா? அப்போ இது ரொட்டீனாக நடக்க அந்த மாட்டினுடைய பால் பூரா சத்து நிறைந்த பாலாக இருக்கும். அதை தன்னோட குழந்தை சாப்பிட்டா வீரியமாக இருக்குமா? அதைத்தான் செல்வம்னு சொன்னான். இதை நான் இங்கே சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வேலையை இந்த சகாதேவர் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய சிவசூரியன் கோஷாலா நடத்திக்கிட்டு இருக்கார். நமக்கும் அதே தான் சார். நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு
முதல் நாள் சிறுநீராகவும் மலமாகவும் கழிந்துடும். அதற்கு அடுத்த நாள்லேருந்து இது ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் அடைஞ்சு உங்களுடைய 9 துவாரங்கள்லேருந்தும் அழுக்கு வெளியில் வரும். கண்ணிலிருந்து கண்ணு அந்த பூளை வரும், மூக்கில் நாசியிலேருந்து வரும், செவியிலேருந்து வரும், தொப்புலேருந்து அழுக்கு வரும். இப்படி 9 துவாரங்கள்லேருந்தும் அழுக்கு வரும். அதற்கு பிறகு தான் அது இரத்தமாக மாறும். எப்படி மாட்டுக்கு இரத்தம் வந்து பாலாக மாறுதோ அதை மாதிரி ஆணுக்கு அது விந்தணுவாக மாறும். பெண்ணுக்கு குழந்தை பெற்றவளாக இருந்தால் அது தாய்ப்பாலாக மாறும். இவ்வளோ விஞ்ஞானத்தை எப்படி சார் கண்டுபிடிச்சான்? சும்மா திதியை பிடிச்சா நிதியை கையாளலாம், திதியை பிடிச்சால் விதியை வெல்லலாம். எப்படி வெல்ல முடியும்? புறவெற்பா வாயில சொல்லிக்கலாம் சார். அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு. திதியினுடைய அடிப்படையான விஷயம் திதி அப்படின்னா திதிக்குள்ளர 16 வகையான செல்வங்களும் இருக்குங்கிறான். கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கவடு வாராத நட்பும் அன்பு அகலாத மனைவியும், இப்படி 16 சொல்றாரு அபிராமி பட்டர். இந்த 16 தான் சார் அது செல்வம். அதுல முக்கியமான செல்வம் என்னது? மக்கட்செல்வம். குழந்தை செல்வம் வரணும்னா முதல்ல மனுஷன் 2 பேரும் ஆணும் பெண்ணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு அர்த்தம். அது எதுல இருக்கு? இந்த திதிக்குள்ள தான் சார் இருக்கு. அதை விட்டுட்டு நான் திதியை கையில் பிடிச்சா திதியை டியூன் பண்ணுங்க, கருணத்தை டியூன் பண்ணுங்க, கருண நாதனை டியூன் பண்ணுங்க. எங்க ஏதாவது பேட்டரி இருந்தால் கொடுங்க, டியூன் பண்ணுவோம். ஒரு கிளைண்ட்டு கேட்குறேன், 2000 ரூபா ஜாதகம் கொடுத்து பார்த்துட்டு, என்னடா இது மாதிரி திசை நடந்துட்டு இருக்கு, இப்படி இருக்கு, எவ்வளோடா கடன் வச்சிருக்கேன்னா சத்தம் இல்லாமல் சொல்கிறான், ஒரு 7 கோடி ரூபா கடன் இருக்கு சார். இப்போ நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எப்படி நட்சத்திரங்களினுடைய வெரைட்டி, இது 9 கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள். இது காலற்ற நட்சத்திரம், உடைபட்ட நட்சத்திரங்கள், தலையற்ற நட்சத்திரங்கள், இது ஆரம்ப நட்சத்திரம், முடிவு நட்சத்திரங்கிற மாதிரி இந்த திதியையும் 5 பதிவாக பிடிச்சிருக்கிறாங்க. நந்தா திதிகள் அப்படின்னு ஒரு 3 திதிகள் இருக்கு. பத்ரா அப்படிங்கிற திதிகள் ஒரு 3 திதிகள். ஜெயா திதிகள், ரிக்தா திதிகள், பூரணா திதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பகுதிகளாக பிடிச்சிருக்கிறாங்க. இந்த நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூரணா, இந்த முகூர்த்தம் குறிக்கும் போது கூட எப்படி ஆகாத நட்சத்திரங்கள் பார்க்குறோமோ, சில லக்னங்களில் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி சில திதிகளும் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு இருக்கு. அஷ்டமி நவமி பெரும்பாலும் நம்ம செய்யறதில்லை. ஆனால் இந்த ரிக்தா திதிகள்லையும் செய்யக்கூடாதுங்கிறான். ரிக்தா திதிகள் அப்படின்னா சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி, இந்த 3 திதிகளையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன குணம் இருக்குன்னா, செப்பரேட்டாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. இந்த திதிகளுக்குள்ளர ஏன் இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, திதிகளுக்குள்ளர தான் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கு. எல்லா விழாக்களும் திதிகளை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொண்டாடுறோம். இப்போ அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை பௌர்ணமி 2 நாள், ரெண்டும் டைரக்ட் ஆப்போசிட். அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுடைய கடன் நீத்தார் கடன்னேங்கிறான். பௌர்ணமினா செலிப்ரேஷன், கோயில் விழாக்கள், வீட்டில் நம்ம செய்யக்கூடிய விழாக்கள் அப்படிங்கிறது பூரா பௌர்ணமி. இதில் முதல்ல எடுத்துட்டிங்கன்னா 1வது திதி பிரதமைன்னு சொன்னால் கூட இந்த திருதியைங்கிறது தான் முதல் திதி. இன்றைக்கி அதில் தான் முஸ்லீம்ஸினுடைய மாத பிறப்பு திருதியையில் தான் வரும். 3ஆம் பிறையில் தான் அவங்களுக்கு முதல் மாத பிறப்பினுடைய முதல் நாளாகும். அப்போ திருதியை அப்படின்னா திருதியில் என்ன விழா கொண்டாடுறோம்? அட்சய திருதியை. சதுர்த்தி அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி. பஞ்சமி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. சஷ்டி கந்த சஷ்டி. சப்தமி ரத சப்தமி. அஷ்டமி கோகுலாஷ்டமி. நவமி ராமநவமி. ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி. வைகுண்ட ஏகாதேசியுடைய துவாதசியில் தான் அது ஸ்மரணம் அழியும், அது அதோட சேர்ந்தது. அதுக்கடுத்து திரியோதசியில் தான் பிரதோஷம்.
சதுர்த்தசியில் சிவ குடும்பங்கள் ஐக்கியம் அப்படிங்கிறான். இங்கே ஜோதிடர் எத்தனை பேர் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க இருக்கீங்க? தொழில்முறை ஜோதிடர்கள் யார் இருக்கீங்க? எல்லோரும் இருக்கீங்க. ஏதாவது திரிய பார்க்குறீங்களா? சதுர்த்தசிக்குள்ள சில சிறப்பான விஷயம் என்ன சொல்ல முடியுமா? இந்த சதுர்த்தசியில் பிறந்தவங்க பூரா மேட்ரிமோனியல் வைங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. திருதியையில் பிறந்தவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? பெண்கள் யாராவது திருதியை இருக்கீங்களா? சரி, இனிமேல் போகும்போது இந்த பியூட்டிக்கு கிளினிக் வச்சுருக்காங்கல்ல, அழகு நிலையங்கள், அவங்கள்ட்ட பூரா கேளுங்க, கண்டிப்பாக திருதியையில் தான் இருப்பாங்க. திதிக்குள்ளே நிறையா விஷயம் இருக்குது சார். அதுலேயும் அந்த திதியையும் கருணத்தையும் இணைச்சி பார்க்கணும். திதிக்கு தனியான பணம் அப்படிங்கிறது ஒரு 50% வந்தால், அது 25% நாம யோகத்தையும் 25% கருணத்தையும் இணைச்சால் 100% பலன் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட திதியில் தான் குறிப்பிட்ட கரணங்கள் வரும், குறிப்பிட்ட நித்திய நாம யோகங்கள் வரும். ஒரு முகூர்த்தம் குறிக்கும் போது சொல்கிறான், 100க்கு 100% சரியான முகூர்த்தம் இல்லை சுபமான முகூர்த்தம்ங்கிறது தேவர்களுக்கும் கூட கிடைப்பது அரிதுங்கிறான். அப்போ எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, அதில் அவனே ரெமெடி சொல்கிறான். தோஷம் குறைவான நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மால் இதை பூராத்தையும் எடுத்துட்டேன், இந்த கடைசி லைனை மட்டும் எடுத்துட்டு நாம யோகத்தில் பார்க்கறது இல்லை, திதி பார்க்கறது இல்லை. அவனுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக அஷ்டமி நவமி மட்டும்தான், வேறு எதுக்குள்ளரையும் போகிறதில்ல. அப்படியெல்லாம் இல்லை. முகூர்த்தம் குறிக்கும் போது எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். சதுர்த்தசியில் பிறந்தா அப்படின்னா, திரியோதசி அப்படின்னா பிரதோஷ வேலைன்னு சொன்னேன். பிரதோஷ வேலையில் சிவன் குடும்பம் ஐக்கியமாகிறதுனுடைய ஆரம்பம். சதுர்த்தசியில் தான் சிவ குடும்பம் ஐக்கியமாகுது, ஒன்றிணையுது. இந்த சதுர்த்தசியில் பிறந்தவங்க பூரா, நீங்கள் சதுர்த்தசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிப்பு தரேன். ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, ஒரு 2 பேர்த்திட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கூட ஒரு 2 நண்பர்கள் சதுர்த்தசிக்கு பிறந்தவங்களை கூட்டிகிட்டு போய் பேசுனீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகும். அந்த சதுர்த்தசிக்கு அப்படி ஒரு இடம் உண்டு. சதுர்த்தி அப்படின்னா விநாயகர்னு சொன்னோம் இல்லையா? விநாயகர் சாத்வீகமான கடவுளா உக்ரமான கடவுளா சார்? சாத்வீகமான கடவுள். ஏன் உக்ரமானவர்? மும்பையில் மட்டும்தான் உக்ரமான கடவுளாக இருக்காரா? ஏன் காரணம் சொல்லு, லாஜிக்கலாக சொல்லு. சதுர்த்தி உக்கிரமான கடவுள்னா அவர் அழுக்குருண்டையில் பிறந்தவர்னு சொல்லப்படுது வேதம். பார்வதி தேவிக்கு காவல், அவர் காவல் தெய்வம். அதனால தான் விநாயகருக்கும் நம்ம இது சந்தன அபிஷேகம், சந்தன காப்பு பண்ணுறோம். உக்கிரமான கடவுள்களுக்கு மட்டும்தான் சார் சந்தன காப்பு, வேறு எந்த கடவுள்களுக்கும் சந்தன காப்பு கிடையாது. விநாயகருக்கு, துர்க்கைக்கு, முருகனுக்கு, உக்கிரமான தெய்வங்களுக்கு மட்டும்தான் சந்தன காப்பு. அப்போ சதுர்த்தி அப்படின்னா, சதுர்த்தி சதுரம்னு அர்த்தம். 4 மூலைகளையும் உள்ளவர் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி. நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கார்ல, தெரியுமா? அவர் சதுர்த்தியில் பிறந்தவர். அவருக்கு 84, 85லலாம் கம்ப்யூட்டரை பற்றியே என்னன்னு தெரியாது. ஆனால் அவரோட நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இதை ஆரம்பித்தார், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஆரம்பித்தார். நிறையா இது ஆச்சு, வளர்ந்துருச்சு கம்பெனி. கரெக்டாக பார்த்தாரு, 3 பார்ட்னரை வெட்டி விட்டார், இவர் மட்டும் இருந்துட்டார். சதுர்த்தி மிகப்பெரிய சாமர்த்தியசாலி, ரொம்ப விஷயங்களுக்கு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கக்கூடியவங்க அவங்க. ஏன் சார்? உலகத்தை சுற்றி வந்தோன்னா அம்மா அப்பாவையும் சுற்றி வந்துட்டு மாம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டார்ல. அதனால தான் சொன்னான், நீ படிக்க போகும்போது பிள்ளைய முதல்ல போய் விநாயகரை வணங்கிட்டு வாடான்னு சொன்னது காரணமெல்லாம் அதுதான். அப்போ எல்லா விஷயங்களுக்குள்ளரையும் எல்லா விஷயங்களும் இருக்குது. திதிக்குள்ளர நிறையா விஷயங்கள் இருக்குது. எனக்கு பின்னாடி ஆள் நிற்கிறாரு, இதுக்கு மேலே ரொம்ப நேரம் நான் பேச முடியாது. ஒவ்வொரு திதியும் சொன்னால் எனக்கு 1 மணி நேரம் வேணும், அது பேசவும் முடியாது. அதனால் இடைப்பட்ட காலங்களில் ஒவ்வொரு காலங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா பேசுகிறோம்.
அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய படிங்க, தேடுங்க, உங்களுக்கே கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேடுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னாரு. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா அவங்க உள்ள படுத்திருக்கிறவர் முழிக்கிறது வரைக்கும் தட்டணும்னு அர்த்தம். நான் 2 தட்டு தட்டினேன், இப்போ நானே படுத்திருக்கேன், என் பிள்ளை வந்து கதவை தட்டினா என் தூக்கம் தெளிகிற வரைக்கும் தட்டணும்ல. அது எதுக்குன்னு கேட்டால் தொடர் முயற்சி வேணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்டது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லைன்னு இஸ்லாமில் சொல்கிறாங்க. நான் பிச்சைக்காரன், நீ தான் முதலாளி, ஆண்டான் அடிமை. ஆனால் இந்து மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றுமே சொல்லலை. சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு போடா அப்படின்ட்டேன். அப்படிலாம் இல்லை, இந்து ஃபிலாசபிலையும் சொல்லியிருக்காங்க. அது வெளியில் வரல. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் 4 நாதன் நாமம் நமச்சிவாயமே. இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணுமா சார்? அவன்கிட்ட இறைவனை பார்க்கும்போது நீ ஆணா இருந்தால் அவனை பெண்ணா கற்பிக்கணும், நீ பெண்ணா இருந்தா அவனை ஆணா கற்பிக்கணும், ஆணா இருந்தா பெண்ணா கற்பிக்கணும். அன்பு மிகுதியால நீ அவங்கிட்ட உன்னோட வேண்டுதலை வைக்கணுமா? அப்படி வேண்டுதல் பண்ணும்போது உன்னோட கண்ணில் இருந்து கண்ணீர் வரணுமா? கண்ணில் கண்ணீர் 2 விதமா வரும் சார். யாருக்காவது தெரியுமா? அதுக்கு வேறுபாடு தெரியுமா? கண்ணில் கண்ணீர் 2 விதமாக வருங்கிறது தெரியுது. ஆனந்த கண்ணீரும் துன்பத்தில் வரக்கூடிய கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர் எப்படி வரும், துன்ப கண்ணீர் எப்படி வரும், யாருக்காவது தெரியுமா? கண்ணில் 2 ஓரத்துலேருந்தும் கண்ணீர் வரும் சார். கண்ணில் இந்த பக்கத்துலேருந்தும் கண்ணீர் வரும், இது ஆனந்த கண்ணீர். துன்பத்தின் மிகுதியால் வரக்கூடியது இந்த பக்கத்துலேருந்து வரும். இந்த கண்ணீர் உப்பு கரிக்கும், இந்த கண்ணீரில் எந்த விதமான விஷயமும் இருக்காது. திதியை பற்றி இப்படி சொன்னால் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே திதியினுடைய அடிப்படையில் இருக்குது. அதனால தான் திதேஞ்ச ஸ்ரீயம் அப்படின்னா, திதி வழிபாடு பண்ண பண்ண செல்வம் பெருகும். அதுக்கு முதல் நம்மளுடைய தாயின் தகப்பன், அவங்க தான் நமக்கு முதல் கடவுள். நம்ம இத்தனை வருஷம் ஆச்சு இறைவனை பார்க்கல. நம்ம அப்பாவுக்கு ஒரு 60 வயசில் மரணிச்சிருப்பார், அவர் இறைவனை பார்த்துருக்காரா? பார்க்கல. தாத்தா பார்த்துருக்காரா? பார்க்கல. ஆனால் நமக்கு கண்கண்ட தெய்வம் யார்? நம்மளுடைய தாயின் தகப்பன். அதைத்தான் சொன்னான், பித்ரு கடன் நீத்தார் கடன் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள அன்றைக்கி ஒரு நாள் நினச்சி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா. இன்னொரு விஷயம் சார், குழந்தை செல்வம் இல்லாதவங்க மருமகள் தன்னோட மாமியார்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு அவள் காலில் விழுந்தான்னா அடுத்து 3 மாதத்தில் அவளை குழந்தை பிறக்கும் சார். ஏன் சார் அந்த வீட்டுக்கு வாரிசை கொடுக்க போகிறவ ஈகோ இல்லாமல் மருமக போய் காலில் விழுகணும். நம்மளுக்கு அந்த ஈகோ தான் முன்னாடி நிற்குது. அவங்க மனமாற வாழ்த்தணும், என் வீட்டு செல்வத்தை நீ பெற்று கொடுடின்னு சொல்லணும். அப்படி கொடுத்தா வந்துடும். ஆனால் நம்ம ஈகோனுடைய செயல்பாட்டில் இப்படியே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திதி கர்ண யோகத்தோட பிரம்மாண்ட ரகசியங்கள்லாம் நிறைய சொன்னார். நமக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்காரு. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள்.